எல்எம்என் டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்து இதுதான நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த காலாண்டு நம்ம வாழ்க்கையின் பருவங்கள் அல்லது குடும்ப பருவங்களை பற்றி நம்ம படிக்க போகிறோம். நம்மளோட சிறு வயது, நம்மளோட வாலிபம் மற்றும் முதிர் வயதில் நாம் சந்திக்கிற மாற்றங்களை பற்றி வேதம் என்ன சொல்லுது அப்படின்றத படிக்க போகிறோம். சொல்லித்தர நம்மளோட இணைகிறார்கள் பொதுவு சுரேஷ் மற்றும் பொதுவர் கனடி சோசனம் பாஸ்டர். நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பொதுவு சுரேஷ் ஒரு சிறு ஜெபத்தை எடுங்க. கிருபை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, குடும்ப பருவங்களை குறித்து நாங்கள் படிக்க இருக்கிறோம். இதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று நாங்கள் ஆண்டவரே ஆலோசிக்க இருக்கிறோம். உம்முடைய வேதத்தின் ஆலோசனைகளை கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தரும்படி வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர், முதல் பாடத்தின் தலைப்பு வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்கள். இதை பற்றி ஒரு முன்னுரை சொல்லுங்கள் பாஸ்டர். இந்த காலாண்டில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருடத்தில் 2வது காலாண்டிற்குள்ளாக நம்ம அடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த 2வது காலாண்டினுடைய தலைப்பு வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி வாழ்க்கையின் பருவங்கள் என்று. இந்த வாழ்க்கையின் பருவங்களில் நம்ம ஒவ்வொரு காலகட்டத்தை கடந்து வர வேண்டிய சூழ்நிலையிலே நம்ம இருக்கிறோம். குறிப்பாக ஒரு குழந்தை இந்த பூமியிலே பிறக்கிறது, அது குழந்தை பருவம் என்று சொல்லுகிறோம். பிற்பாடு அந்த குழந்தை வளர்கிற பொழுது அது அந்த சிறுமை பருவத்தை அடைகிறது. அந்த சிறுமை பருவத்திற்கு பிற்பாடு வாலிப பருவத்தை கடந்து வருகிறது. வாலிப பருவத்திற்கு பிற்பாடு அந்த நடுத்தர வயது பருவத்தை அவர்கள் கடந்து வருகிறார்கள். பின்பு முதிர் வயது ஆகிறது. இப்படி இந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிற பொழுது ஒவ்வொரு காலகட்டமாக மாறுகிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த மாற்றங்களிலே நமக்கு வருகிற அந்த ஏற்ற இறக்கங்கள் என்று சொல்லுகிற பொழுது இந்த மாற்றங்களில் வந்து நம்ம சில தீர்மானங்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலையிலே நம்ம கடந்து வருகிறோம். அப்படிப்பட்ட தீர்மானங்களை நாம் எடுக்கிற பொழுது, இந்த மாற்றங்களை சந்திக்கின்ற பொழுது அந்த மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, அந்த தாக்கத்தின் மூலமாக எப்படி நம்முடைய தனி மனித வாழ்க்கையும் நம்மை சார்ந்த குடும்பத்தின் வாழ்க்கையும் எப்படி பாதிக்கப்படுகிறது, ஆகவே அதிலிருந்து நாம் எப்படி மீண்டு வர முடியும் என்பதை குறித்து தான் இந்த வாரத்தில் நம்ம விசேஷமாக நம்ம படிக்க இருக்கிறோம். ரொம்ப அழகான ஒரு முன்னுரை கொடுத்தீங்க பாஸ்டர். பாடத்திலேருந்து முதலாவது உங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். பாடத்தை நம்ம படிக்கும்போது ஒழுங்கின்மை, வெறுமை அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆதியாகமும் 1ஆம் அதிகாரத்தை வைத்து அதோட பாட விளக்கங்கள் போய்கொண்டிருக்குது. அந்த ஒழுங்கின்மையும் அந்த வெறுமையும் எப்படி என் வாழ்க்கைக்கு ஒப்பிட முடியும், அது எப்படி என் வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட முடியும்? அதாவது இந்த ஆதியாகமும் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு அந்த வசனம் இருக்குது. அதுக்கு அடுத்த வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் வந்து ஒவ்வொரு காரியங்களாக உண்டாக்குறதை நம்ம பார்க்குறோம். வேதாகம் முழுவதையும் நம்ம படிக்கின்ற பொழுது 2 புத்தகங்கள் ஆதியிலே என்று ஆரம்பிக்கிறது. முதலாவதாக இந்த ஆதியாகம புத்தகம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அடுத்து நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்குற பொழுது யோவான் புத்தகம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று நம்ம படிக்கிறோம். இப்போ இந்த 2 புத்தகத்தில் உள்ள ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னு நம்ம பார்க்குற பொழுது ஆதியிலே என்று ஆரம்பிக்கிறது. அப்போ அது மாத்திரமல்ல, இந்த 2 புத்தகத்தில் அந்த ஆதியிலே என்று ஆரம்பிக்கிற பொழுது தேவனை அது மையப்படுத்தி பேசுகிறது. இப்போ ஆதி என்று சொல்லும் பொழுது, ஒரு துவக்கம் என்று சொல்லும் பொழுது, அந்த துவக்கம் என்பது தேவனால் உண்டானது என்பதை இந்த 2 வசனங்களும் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பூமியானது ஆண்டவர் சிருஷ்டிப்புக்கு முன்பதாக ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்ததோ, நம்முடைய இந்த குடும்பத்தின் பருவங்களில் இந்த வருகிற இந்த காலங்களில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நேரங்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு துவக்கம், ஒரு புதிய துவக்கத்தை நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலையிலே வருகிறோம். உதாரணமாக ஒரு குழந்தை பருவத்திலிருந்து அந்த குழந்தை வளர்கிற பொழுது, அல்லது அந்த குழந்தை தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வருகிற பொழுது அது ஒரு புதிய துவக்கத்தை அந்த குழந்தையானது சந்திக்கிறது, ஒரு துவக்கத்தின் அனுபவத்தை. அதே போல் ஒவ்வொரு பருவமாக மாறி மாறி வருகிற பொழுது ஒரு புதிய துவக்கத்தை அவர்கள் வந்து சந்திக்கிறார்கள். அப்போ இந்த துவக்கம் என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறது. அப்படியானால் ஒவ்வொரு துவக்கத்திலும் நம்முடைய வாழ்க்கை வந்து ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருக்கிற பொழுது ஆண்டவர் எப்படி பூமியை ஒழுங்காகவும் அதை நேர்த்தியுமாக அவரை சிருஷ்டித்தாரோ, அதே போல் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிற ஒவ்வொரு பருவங்களிலும் ஆண்டவர் ஒரு ஒழுங்கான ஒரு காரியங்களை நம்முடைய பருவங்களிலே கர்த்தர் அமைக்கிறார் என்பதை நம்ம இதில் வந்து புரிந்து கொள்ளணும். நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க பாஸ்டர். அந்த முதல் கேள்விக்கான பதில் ஒழுங்கின்மை அப்படின்னு சொல்லும்போது, என் குடும்பத்துக்கு வந்து இந்த ஒழுங்கின்மை இல்லை ஒரு வெறுமை அப்படி என் குடும்பத்தில் இருக்குது. இந்த ஒழுங்கின்மை என்ற வார்த்தையோட
மூல அர்த்தம் வந்து இடைவேளை. இப்போ என் குடும்பத்தில் இருக்கிற இடைவேளையை வந்து நான் எப்படி பாஸ்டர் சரி பண்ணுறேன்? அதுக்கும் அந்த பதில் நம்ம ஆதியாகமத்தில் தான் இருக்குது. இந்த ஒழுங்கின்மையை வந்து யாரால் வந்து சரி செய்ய முடியும் அப்படின்றது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இன்றைக்கு வந்து குடும்பத்தில் உள்ள பிளவுகள், அந்த குடும்பத்தில் உள்ள அந்த ஒழுங்கின்மை என்பதற்கு தீர்வு காண்பதற்காக இன்றைக்கி அநேக பொதுநல மையங்கள் இருக்கிறது, அநேக ஆலோசனை மையங்கள் இருக்கிறது. அங்கெல்லாம் மக்கள் சென்று போகிறார்கள், சிலர் வெற்றியை காண்கிறார்கள். ஆனாலும் சில முழுமையான தீர்வை காண முடிகிறதில்லை. நம்மை உண்டாக்கினவர் ஆண்டவர் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது, நமக்கும் நன்றாக தெரிகிறது, அதை நம்ம விசுவாசிக்கிறோம். அவை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஒழுங்கின்மை, ஒரு வெறுமை காணப்படுகிற பொழுது அதை உண்டாக்கின தேவனால் தான் அதை வந்து முழுவதுமாக அந்த ஒழுங்கின்மையை, அந்த வெறுமையை கர்த்தர் ஒழுங்காக மாற்ற முடியும். இதை எப்படி நம்ம நிறைவு செய்வது என்பது நம்மை படைத்த தேவனிடத்தில் நாம் அணுகும்போது, அவரிடத்தில் செல்லும்போது தான் அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் அது வந்து ஒரு ஒழுங்காகவும் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையாக மாறும். ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க பாஸ்டர், ரொம்ப நன்றி. பொது சுரேஷ் அவர்கள், உங்களுக்கு ஒரு கேள்வி வச்சுருக்கிறேன். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம், அதில் ஆண்டவர் வந்து ஒரு ஒழுக்கத்தை பற்றி சொல்கிறார். நம்ம அந்த பாடத்தில் படிக்கிறோம், அதை கொஞ்சம் விளக்க முடியுமா பாஸ்டர்? சரி, இப்போ நம்ம இந்த ஒழுங்கை குறித்து நம்ம படிக்கிறோம். சிஸ்டர் எலன் ஜி ஒயிட் அம்மையார் அவர்கள் இந்த ஒழுங்கை குறித்து சொல்லும்பொழுது, இந்த ஒழுங்கு என்பது பரலோகத்தின் முதல் விதி அப்படின்னு திருமதி எலன் ஜி ஒயிட் அம்மையார் எழுதுகிறாங்க. ஆண்டவருடைய சிருஷ்டிப்பில் சரி, அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தில் சரி, எல்லாமே ஒழுங்கும் கிரமமாய் இருக்க கடவுது என்பது போல அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே ஒழுங்காகவே ஆண்டவர் வந்து சிருஷ்டித்திருக்கிறார். அது ஒரு சிறிய விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு ஒழுங்கை நீங்கள் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நான் விளக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பொழுது அவருடைய கல்லறையில் அவரை மூடியிருந்த சீலை அங்கே ஒழுங்காக அடுக்கப்பட்டிருந்தது அப்படின்றத நம்ம வேதாந்தத்தில் பார்க்குறோம். அது யார் அடுக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசுவானவரே, ஹீ ஹிம்செல்ஃப், அவரே என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த அவருடைய சீலையை ஒழுங்காக அவர் ஓரமாக அழகாக அடுக்கி அவர் உயிர்த்தெழுந்த பொழுது நடந்த சம்பவம். அப்போ எதுக்குன்னா, அந்த இடத்துலையும் அவர் ஒழுங்கை எதிர்பார்க்குறார், எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. சரி, ஆதியாகமம் 8:22 நீங்கள் சொன்னீங்க. ஆதியாகமம் 8:22 பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். இது பாருங்களேன், இது வந்து பாவத்துக்கு பிற்பாடு நடந்த ஒரு சம்பவம். பாவத்துக்கு பிற்பாடு நடந்தது தான் 8வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். பாவத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆதாமும் ஏவாளையும் ஆண்டவர் படைப்பதற்கு முன்பதாக எல்லாமே எங்கே பார்த்தாலும் ஒரு பசுமையான ஒரு சம்பவங்கள் தான் இருந்தது. ஏதேன் தோட்டத்தில் நீங்கள் பார்த்தாலும் சரி. ஆனால் எப்பொழுது ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது மரத்திலிருந்து ஒரு சிறிய ஒரு இலை கீழே விழுந்ததை பார்த்த உடனே அவங்க ரொம்ப துடிச்சிட்டாங்களாம். திருமதி எலன் ஜி ஒயிட் அம்மையார் எழுதுகிறாங்க. அந்த ஒரு இலை கீழே விழுந்த உடனே அவங்களுடைய மனசெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு தான். ஆனால் பாவத்துக்கு முன்பதாக எந்த ஒரு இலையை வந்து உதிர இல்லை அப்படின்றது தான் பார்க்குறோம். இப்போது இந்த 8:22 அடிப்படையில் பார்க்கும்பொழுது பாவத்துக்கு பிற்பாடும் சரி, ஆண்டவர் இந்த பூலோகத்தினுடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் ஒவ்வொரு பருவங்களாக ஆண்டவர் பிரித்திருக்கிறார். இந்த பருவங்கள் நம்மளுடைய நாட்கள் சுழல்வதற்கு அது ஏதுகரமாக இருக்கும் அப்படின்றது ஆண்டவருடைய ஒரு திட்டம். இது இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் பரலோகத்தில் நீங்கள் போய் பார்த்தாலும் சரி, பரலோகத்துலேயும் ஆண்டவர் இந்த ஒரு ஒழுங்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதெல்லாம் இப்படி தான் இருக்கணும், இரவு பகல் இப்படி தான் இருக்கணும், சூரியன் தன்னுடைய வேலையை செய்யணும், சந்திரன் தன்னுடைய வேலையை செய்யணும், நட்சத்திரங்கள் தங்களுடைய வேலையை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு வேலையை ஆண்டவர் நிர்ணயித்திருக்கிறார். அதை எல்லா இயற்கை வளங்களும் கரெக்டாக செய்து கொண்டிருக்கிறது. இது ஆண்டவருடைய சிருஷ்டிப்பினுடைய ஒரு விதியாக இருக்கிறது. ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போது ஆண்டவர் வந்து சில விஷயங்கள் வந்து ஒழுங்கின்மையாக இருந்தது, ஒழுங்காக ஆக்கியிருக்கிறார் அவரோட படைப்புகள் மூலயமா. பாவத்துக்கு பின்பு சில காரியங்கள் மாறி இருக்குது, சில காரியங்கள் மாறாமலும் இருந்திருக்குது. எப்படிப்பட்ட காரியங்கள் மாறி இருக்குது, மாறாமல் இருக்குது பாஸ்டர்? இப்போ